بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரு கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டவுன் கிளீன் சார்பாக இப்போது இந்த பகுதியில் தெருமுனை பிரச்சாரம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கு பேசப்படக்கூடிய உரையை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரு அருளால் இன்னும் சில தினங்களில் ரமலான் என்றும் புனித மாதத்தை அடையவிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் என்பது அருளப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் புனிதப்படுத்துவதற்கான நோக்கம் என்பது, இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகளை நாம் கொள்ளையடிக்கும் மாதமாக அல்லாஹ்வுக்கு இந்த மாதத்தை அருள் இருக்கின்றான். இந்த குர்ஆனை பற்றி, அதாவது இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மதங்களை கொண்டவர்களும் இருந்து வருகின்றார்கள். அந்த ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு வேதத்தை தங்களிடத்தில் வைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு வேதத்தினையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது உலக அறிவியலுக்கும் சரி, இன்ன பிற உலக விஷயங்களுக்கும் முரண்பாடுடைய ஒரு விஷயமாக தான் அந்த வேதம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலக அறிவியலுக்கும் சரி, இந்த உலக விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு ஒப்பாக, அனைத்து விஷயங்களுக்கும் உதாரணமாக தான் இந்த குர்ஆன் என்பது நிலவி வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குர்ஆனை நாம் வைத்துக்கொண்டு இன்றைய கால மனிதர்கள் இதனை எப்படி செயல்படுகின்றார்கள், எப்படி செயல்படுத்துகின்றார்கள் என்பதை பார்த்தால், குரங்கு கையில பூமாலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு குர்ஆனை தங்களை நன்மைகளை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்கு தவிர, இந்த உலகத்தில் ஒருவர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுவதும், இன்னும் அந்த குர்ஆனை எல்லாம் ஒரு போர்வையில் போத்தி வச்சு ஒரு ஷோகேஸ்ல அனைவருக்கும் காட்டுவதற்காக வைத்திருப்பார்கள். இன்னும் குர்ஆனின் வாசகத்தை தாயத்தில் கட்டி தொங்க விடுவதற்காக அந்த குர்ஆனை அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்படி இஸ்லாம் கற்றுத்தராத, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலுக்காக இந்த குர்ஆனை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இன்றைய கால மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட அற்புதமானது! இந்த குர்ஆனை அல்லாஹ் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறையில் கூறி காட்டுகின்ற பொழுது, இந்த குர்ஆனை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சிந்திக்க மாட்டீங்களா? இந்த குர்ஆன் இஸ்லாம் அல்லாதவர்களிடத்திலிருந்து இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் அருளப்பட்டது என்று சொன்னால், இந்த குர்ஆன் முரண்பட்டதாக தான் இருந்திருக்கும். ஆகவே இந்த குர்ஆன் என்பது தெளிவுள்ளதாக இருக்கின்றது. இந்த குர்ஆன் மாதிரி இந்த உலகத்தில் அனைத்து ஜின்களும் அனைத்து மனிதர்களும் சேர்ந்தால் கூட இந்த குர்ஆன் போன்று ஒன்றை எவராலும் திரும்பி கண்டுபிடிக்க முடியாது, அருள முடியாது என்பதை அல்லாஹ் சவால் விட்டு சொல்கின்றான். இந்த வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 17வது அத்தியாயம் 88வது வசனத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், இக்குர்ஆன் போன்றதை கொண்டு
பண்ணுவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் இது போன்றதை கொண்டு வரவே முடியாது. அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் சவால் விட்டு சொல்கின்றார். இந்த குர்ஆனை போல நீங்கள் இன்னொரு குர்ஆனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஜின்களும் அனைவரும் ஒன்று செய்து தங்களுக்கு உதவி செய்து இந்த குர்ஆனை நீங்கள் கொண்டு வர முயற்சித்தாலும் சரி, இதே போல ஒரு குர்ஆன் போன்ற ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சவால் விட்டு சொல்கின்றார். இப்படிப்பட்ட குர்ஆனை நாம் இன்றைக்கு வைத்துக்கொண்டு அந்த குர்ஆனை சிந்திக்காதவர்களாக இருக்கின்றோமா இல்லையா? அந்த குர்ஆனை வெறும் வீட்டில் சும்மாவாக வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு பொருள் சாதாரண பொருளாக வைத்துக்கொண்டு அதனை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காதவர்களாக தான் இன்றைய கால மக்கள் இருந்து வருகின்றார்கள். இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமறையில் கூறி காட்டுகின்ற பொழுது அவர்கள் இக்குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்களின் மீது அதற்கான பூட்டுகள் உள்ளனவா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு உங்கள் உள்ளத்தில் எதுவும் அல்லாஹ் எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் கேள்வியாக கேட்கின்றான். இந்த குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவரும் ஒரு சிந்திக்க தூண்டக்கூடியதாக தான் இந்த குர்ஆன் என்பது நமக்கு அருளப்பட்டு இருக்கின்றது. இந்த குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டியாக இருக்குது என்று பார்த்தால் உலக மக்கள் அனைவருக்குமே இந்த குர்ஆனை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வழிகாட்டியாக அனுப்பி இருக்கின்றான். இந்த குர்ஆன் பொய்யையும் உண்மையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக தனது அடியார் மீது அருளியுள்ள பாக்கியமானவர் என்று அல்லாஹ் திருமறையிலே 25வது அத்தியாயமாக 1வது வசனமாக கூறி காட்டுகின்றார். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள தீமையையும் பொய்யையும் உண்மையையும் ஒரு பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த குர்ஆன் என்பது வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒருவன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை அவன் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருவன் கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கல்வியை அவன் கற்க வேண்டும், ஒருவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது, எதனை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த குர்ஆன் தெள்ளத் தெளிவாக நம்மளுக்கு பிரித்து காட்டுகின்றது. அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் கையில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் ஒரு கவலை வந்து விட்டது என்று சொன்னால், ஒருத்தனுக்கு இன்னைக்கு உலகத்தில் கவலை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? சினிமா பாடலை காலில் கேட்டுக்கொண்டு இதுதான் நம்மளுக்கு நிம்மதி தருது அப்படிங்கிறத அவன் நினைச்சு கொண்டு இருக்கின்றான். ஆனா இந்த குர்ஆனை ஒருவன் ஓதினான் என்று சொன்னால் அவன் அனைத்து கவலைகளுக்கும் இந்த குர்ஆனில் அவனுக்கு தீர்வு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட குர்ஆனை இன்றைய கால மனிதன் ஓதுகின்றானா? உலகத்தில் நாம் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பலனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக பெரும் ஒரு சிரமத்தை நாம் படக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெரும் சிரமப்பட்டு வெகு நாட்களுக்கு பிறகுதான் அந்த நன்மை என்பது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நன்மை ஒரு நாளோ இல்ல 2 நாளோ இல்ல 3 நாளோ இல்ல ஒரு வருடத்திற்கு பிறகோ அந்த நன்மை என்பது அழிந்துவிடும். ஆனால் இந்த குர்ஆன் என்பது, இந்த குர்ஆனின் ஓதி ஒருவன் நன்மையை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் நிலையானதாக அந்த மறுமையிலே இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த குர்ஆனின் ஓதுவதின் மூலமாக அவன் இருந்த இடத்திலேயே ஏராளமான நன்மைகளை அவன் அள்ளிவிடுகின்றான். இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இந்த குர்ஆனில் ஒரு வசனம் என்பது ஒரு நன்மைக்குண்டு. ஒரு வசனத்தை ஓதினால் ஒரு நன்மை உண்டு. ஆனால் அந்த ஒரு நன்மை 10 நன்மையை போன்றது. அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்தை நான் ஓர் எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை தருகின்றான். சிந்தித்து பாருங்கள், ஒரு குர்ஆனை நம்ம ஓதுவதன் மூலமாக, ஒரு வார்த்தை நாம் ஓதுவதன் மூலமாக எப்படிப்பட்ட நன்மைகள் நம்ம பெற முடிகின்றது. அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் இன்றைக்கு ஓதுகின்றோமா? இன்றைக்கு அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்காக என்ன சாக்கு போக்கு சொல்கின்றார்கள் என்பதை பார்த்தால், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, படிக்க தெரியாது என்ற ஒரு சாக்கு போக்கை சொல்லக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவரை குர்ஆன் சரளமாக ஓதுகின்றார்களா இல்லையா, அவர்களை விட யார் குர்ஆனை ஓதுவதற்காக ஆர்வப்பட்டு சிரமப்பட்டு அவர்கள் ஓத கற்கிறார்களோ அவர்களுக்கு 2 கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகின்றார்கள். இப்படி குர்ஆன் மூலமாக அன்று மறுமையில் நாம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக
எப்படிப்பட்ட நன்மைகளை இந்த குர்ஆனில் அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட குர்ஆனை இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் இந்த ரமலான் மாதத்தை ஒரு சில நாட்களில் ரமலான் மாதத்தை நாம் என்ன செய்யறோம்? அடையவிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில், இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் இன்னும் அதிகமான நன்மைகளை இந்த மாதத்தில் நாம் கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்துவிட்டு இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து விட்டோம், நேரத்தை கழிப்பதற்காக சினிமாவை பார்ப்பது, இன்னும் போன்களில் கேம் விளையாடுவது, இன்னும் இன்ன பிற வீணான காரியங்களில் அந்த நோன்பு மாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் ஏதாவது பலன் இருக்கின்றதா? நோன்பு வைத்ததற்கான நோக்கம் என்ன? நாம் அல்லாஹ்விற்காக அந்த மாதத்தில் நோன்பு வைத்து இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நோன்பை நாம் பிடித்திருக்கின்ற பொழுது அதிகமான நன்மைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதத்தில் குர்ஆனை ஓதலாம், தொழுகலாம், அதிகமான குர்ஆன்களை மனனம் செய்யக்கூடியவர்களாக நாம் அந்த மாதத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அந்த மாதத்தில் கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அந்த மாதத்தில் வீணான காரியங்களை விட்டு நாம் விலகக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். இதனை நோக்கமாக வைத்துதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டவுன் கிளையின் சார்பாக இளைஞர்களை, அதாவது சிறு மாணவ மாணவிகளை இந்த குர்ஆனின் பக்கம் ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக 5 வயது முதல் 15 வயது உள்ள மாணவ மாணவிகளுக்கான குர்ஆன் மனன போட்டி இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த குர்ஆன் மனன போட்டியில் அவர்கள் எவ்வளவு சூறாக்கள், எவ்வளவு மனனங்கள் அவர் பண்ணுகின்றார்களோ அதற்கேற்ப பரிசுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மனன போட்டி இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த மனன போட்டி என்பது நடக்கவிருக்கின்றது. அந்த மனனம் போட்டி அந்த நாட்களுக்குள்ளாக இந்த ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்தி அந்த மாதத்தில் அதிகமான சூறாக்களை மனனம் செய்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை கொடுத்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.